கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. சுமார் 84,26,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முடிவுற்ற பணிகளையும் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். பெண்கள் குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை கூறிவரும் பசுபதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த ஆட்சியில் தனக்கு மிரட்டல் விடுத்தது, சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியது போன்ற புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்தும் மீண்டும் புகார் அளித்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். சிங்கப்பெண்கள் அதிரடி சிறப்பு படை உருவாக்கப்பட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல்வர் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நினைக்கிறார். ஆனால் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமையில என்ன நிலைமை? இன்றைக்கு பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது. அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு. ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கஞ்சா, போதை மற்றும் மது விற்பனை சட்டவிரோதமாக நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. புகார் அளித்தும் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாகவும் சாடல். மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள், சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளையை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளையை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தெரியலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சிறப்பான மாவட்ட கண்காணிப்பாளர் நியமித்ததற்காக இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? இந்த குற்றவாளி யார் என்பதை பேரோடு சொல்றோம். சந்திரு, முத்துவேலு, குமரவேலு, பிரபு, ராமு, இப்படி பல பேர் பேரோடு சொல்றோம். அத்தனை பேர் இந்த விழுப்புரம் மாவட்டம் இங்கே தான் சாராயம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான், எல்லா அயோக்கத்தனம் இங்கே தான் பண்ணினுக்கிறான். கேட்டா நாங்கள் கைதி எல்லாம் செய்ய மாட்டோம், குற்றப்பத்திரிகை தாக்கல், அதுவும் தேவைப்பட்டால் தாக்கல் செய்வோம். இப்படிப்பட்ட பதிலை நான் மாவட்ட கண்காணிப்பாளரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு.
ஜெயபுரத்திலே முகமடிந்த கொள்ளையர்கள் அரை நிர்வாகத்தோடு வீட்டுகளை புகுந்து 2 மணி நேரம் ஒரு தெருவில் இருந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்ற நிலையிலே நீங்க மக்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்க திண்டிவனம் நகரம் உடனடியாக அந்த காவல்துறை விரைந்து செயல்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். குற்றவாளியை நாங்கள் நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். குழந்தைகளை வைத்து ஃபேக் வீடியோவை தயாரித்து வெளியிடுவது அவர்களது தகுதி தராதரத்தை காட்டுகிறது. பெண்களை தரம் தாழ்ந்து பேசும் நபர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கேள்வி. மாவட்ட கண்காணிப்பாளர்களை நான் பார்த்து கேட்கிறேன். கொடுங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? 31/3/2026 செஞ்சில ஒரு புகார், 12/6/26 ஒரு புகார் விழுப்புரத்தில், 11/7 செஞ்சில ஒரு புகார், 21/7 விழுப்புரத்தில் ஒரு புகார் SP ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம் சைபர் கிரைம்ல, 14/7 ஒரு புகார், 16/7 ஒரு புகார், நேற்று ஒரு புகார் வந்து ஜெயபிரகாஷ் முந்தானத்து கொடுத்துருக்காரு திண்டிவனத்தில் அட்வொகேட். அவன் குழந்தை என்ன பண்ணுவான்? 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு இப்போதான் மொட்டை வச்சு காது குத்தினாங்க. அது தப்பா? அந்த குழந்தை கையில் ஒரு பாட்டிலை போட்டு இவங்க கையில் ஒரு பாட்டிலை கொடுத்து அவங்க கையில் ஒரு பாட்டிலை கொடுத்து ஃபேக் வீடியோ, 5 வயது குழந்தை கையில் ஒரு பாட்டிலை போட்டு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்றேன். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் ஃபேக் வீடியோ இவங்ககிட்ட தான் செல்போன் இருக்குதா? ஏன் இவங்களால தான் பயன்படுத்த முடியுமா? ஏன் வேறால பயன்படுத்த முடியாதா? முடியும். ஆனா அதுக்கு ஒரு தகுதி தராதாரம் இருக்கும். எங்களுடைய தகுதி இது, அவங்களுடைய தகுதி அவ்வளவுதான். பண்ண முடியாதவங்க யாரும் கிடையாது. எதையும் யாரும் எதையும் செய்யலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு தராதாரம் இருக்கிறது. ஆனால் பெண்களை தரந்தாழ்த்தி பேசுகிறது. இதன் மீது என்ன நடவடிக்கை என்று கேட்டோம். ஏழு ஆண்டுகளுக்கு கீழ் சிறை தண்டனை கிடைக்கும் குற்றங்களுக்கு கைது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறியது குறித்து முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் காட்டமான விமர்சனம். முதலமைச்சர் ஆட்சியில் இப்படி ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரா எனவும் கேள்வி. இன்னைக்கு 36 வருஷம் ஆகுது நான் வழக்கறிஞரா பதிவு செய்து. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறேன். 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பதில் உண்மையிலேயே முதலமைச்சருடைய ஆட்சியில இப்படி ஒரு காவல்துறையா, இப்படி ஒரு காவல்துறை தலைவரா மாவட்டத்தில் சொல்லுகிறார். உங்களுக்கு சட்டம் தெரியும், கூட வந்தவங்களுக்கு சட்டம் தெரியுதே இல்லையா சொல்றேன் சார். 7 ஆண்டுகளுக்கு கீழே இருக்கிறவர்களை நாங்கள் அதில் விசாரித்து CSR கொடுப்போம். CSR கொடுத்ததுக்கு அப்புறம் விசாரணை செய்வோம். விசாரித்ததுக்கு அப்புறம் நாங்கள் அரசு வழக்கறிஞரிடம் கருத்து கேட்போம். அவர் வழக்கு பதியலாம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் வழக்கு பதிவோம். சரி, வழக்கு பதிவீங்க. பிறகு நடவடிக்கை என்னவென்றால் கைது செய்யலாம். கைதி எல்லான்றதை நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது. நாங்கள் சார்ஜ் ஷீட் போடுவோம், தேவைப்பட்டால் சார்ஜ் ஷீட் போடுவோம். அப்ப 7 ஆண்டுகளுக்கு கீழ் இருக்கிற குற்றங்களுக்கு இனி யாரும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை வந்து அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏன் மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தெரியலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பே இல்லை என அதிமுக தொண்டர் ஆவேசம்.
பதவி ஆசைக்காக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூற முடியுமா என்றும் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தாங்க. திடீர்னு பார்த்தா பாஜக கூட்டணி இல்லைன்றாரு. அதுக்கும் நாங்கள் ஒத்துழைச்சோம். திடீர்னு பார்த்தா பாஜக கூட்டணின்றாரு, அதுக்கும் ஒத்துழைக்கிறோம். எல்லாமே பண்ணுங்கன்றதான் நம்ம சொல்றோம். திடீர்னு தேமுதிக வேணான்னு வெளில சொல்லி போறாரு. எதுக்கு இந்த மாதிரி முடிவு திடீர்னு முடிவு எதுக்கு எடுக்கணும்? ஒரு முடிவு எடுத்தால் அதில் தீர்க்கமாக இருக்கணும். இதுவே இல்லாமல் இருக்கார். அவர் ஒரு தலைவராகவே தலைமை பண்புலே இல்லை அவருக்கு. அதனால் தலைமை பண்பு இல்லாதவர் பாருங்க, தலைமை பண்பே இல்லாமல் இருக்காருங்க. தலைமை பண்புனா எடுக்கிற முடிவு தீர்க்கமாக இருக்கணும். அதை வெற்றி பாதை கொண்டு போகணும். நீ எடுக்கிற முடிவு எல்லாம் முடுசந்தில் போய் நிற்கிறப்போ நீயே அவனை பரிசோதனை பண்ணிக்கணும். அதை பற்றி போய் கேஸ்னா நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிக்கிறது. சென்னை வந்தால் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அதிமுகவிலிருந்து ஆட்களே இல்லை என அதிமுக தொண்டர் கொந்தளிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் வழிநடத்திய அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் சிக்கி தவிப்பதாகவும் ஆவேசம். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அம்மாவோட கட்சி. இது உன் கையில வந்து மாட்டிக்கிட்டு இந்த பாடுபடுது. எதுக்கு தொண்டர்களோட மனநிலையை புரிஞ்சு ஒரு தலைமை செயல்படணும். அப்படி இல்லை, எடுத்த முடிவாச்சு சரியா இருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி தான் ஒழுங்காக உங்களால் கூட்டி வைக்க முடியல. ஓகே, தேமுதிக வந்து கூட்டிலிருந்து அப்படியே அறுத்து விட்டீங்க, அங்கே போனாங்க தேமுதிக. ஒவ்வொருத்தரும் அடிச்சு ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ்லாம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு புல்லிங்கே இல்லை. ஏர்போர்ட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 பேர் ஏர்போர்ட்டில் வந்து வரவேற்பு கொடுங்க. 50 பேர் இல்லை, எல்லாருமே அதிருப்திங்க. தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு செயல்படுபவரே உண்மையான கட்சி தலைவர் என அதிமுக தொண்டர் உருக்கம். நம்பிய லட்சக்கணக்கான தொண்டர்களை நடு தெருவில் விட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் வேதனை. ஏங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் 24/7 என்னைக்கு நீங்கள் திடீர்னு ஒரு பிரச்சனை, அதிமுகவுக்கு பிரச்சனை, ஒரு லோக்கலில் ஒரு தண்ணி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை 24 மணி நேரம் கட்சி பணி செய்கிறவங்க 1 லட்சம் குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. இங்கே வந்துருக்க பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு வீட்டை வந்திருக்காங்க. இந்த 500 பேருமே 24 மணி நேரம் கட்சிக்காக வேலை செய்கிறவங்க. அவங்க சொந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஒரு இப்போ நான் கூட இருக்கேன், எனக்கு சொந்தக்காரன் கல்யாணம் கூட போகல, கட்சி நிர்வாகி கல்யாணமா, கட்சி நிர்வாகி ஃபங்க்ஷனா, அதுக்கு தான் நம்ம இப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அம்மா பிறந்தநாளா, அம்மா பிறந்தநாளுக்குலாம் பல லட்சம் செலவு பண்ணலாம் இருக்கான். ஓகேவா? ஏன் ஒரு கௌரவமாக மக்கள் பணி செய்யணும், உள்ளாட்சியில் ஒரு பிரதிநிதித்துவம் வரணுன்றதான் இங்கே உழைச்சிட்டு இருக்கான். இப்போ ஏற்பட்டவங்களாம் மதிக்காமல் 1 லட்சம் குடும்பங்க 24/7 என்னைக்கு சொன்னால் கூட அந்த குடும்பமே உழைக்கும். அந்த ஊரில் ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கோ ஒரு இதுவாக இருக்கோ 1 லட்சம் குடும்பத்துக்கு மேலே அப்படியே நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுட்டேன். உன்னை நம்பி இந்த 2017 உன் பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். சென்னை கிண்டியில் உள்ள அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் அருண்ராஜ். கடந்த திமுக ஆட்சியில் உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் எந்த எதிர்ப்புமின்றி ஒன்றிய தொகுப்பிற்கு வழங்கப்பட்டதாகவும் தற்போதைய ஆட்சியில் கட் ஆஃப் மார்க்கை குறைத்து ஒன்றிய அரசு இடங்களை நிரப்பக்கூடாது என உத்தரவை பெற்றுள்ளதாகவும் பேட்டி. கடந்த திமுக ஆட்சியில் 2024-25 மாநில தொகுப்பிலிருந்து ஃபில்லாகாத சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி எந்தவித எதிர்ப்பும் இன்றி சரண்டர் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் நம்ம தமிழக முதல்வர் அவரோட ஆட்சி வந்ததுக்கப்புறம், பதவியேற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வருஷமும் அதே பிரச்சனை வந்தது. நம்ம பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனே கொடுத்தாங்க, நீங்கள் அன்ஃபில்டு சீட்ஸ் 2 ரவுண்ட் கவுன்சிலிங் முடிந்த பிறகு ஃபில்லாகாத சீட்ஸை வந்து நீங்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு, நீங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு நீங்கள் சரண்டர் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. நாம ஆனால் அதை வந்து சரண்டர் பண்ணல. சென்னை ராயபுரத்தில் உள்ள ரம்ஜான் மஹாலில் நடைபெற்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசிய விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, IUML கட்சியைச் சேர்ந்த ஷாஜகான் அமைச்சராக இருப்பது ஒரு கட்சிக்கான அங்கீகாரம் மட்டும் கிடையாது, ஒரு சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் என பேச்சு. அமைச்சருடைய பதவி என்பது ஒரு கட்சிக்கான அதிகாரம் கிடையாது, ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அண்ணல் அம்பேத்கருடைய கனவு எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வர. முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் பொதுவான டெண்டர் முறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேட்டி. கோவில்களில் செயல்படும் கடைகள் அனைத்தும் டிஜிட்டல் பில்லிங் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திட்டவட்டம்.
லோயஸ்ட் வேல்யூ வந்து கோட் பண்ணிடுறாரு. அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதில் வந்து லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துட்றாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துட்றோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாற்றிக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால் வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் ஒருத்தருக்கே வந்து டெண்டர்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்காம 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதம் பண்ணுறது, தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கறது, அளவு குறைபாடு இருக்கிறது, இல்லை சப்ளை பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு வந்து நம்ம பெனாலிட்டியும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தாவேக எம்எல்ஏக்களுடன் குதிரை பேரம் பேசப்பட்டது தொடர்பான வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்று ஆஜராகாத செந்தில் பாலாஜியின் சகோதரர் மட்டும் ஆஜராகி கையொப்பமிட்ட நிலையில் செந்தில் பாலாஜி ஆஜராகாதது குறித்து காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் கொடுக்கவில்லை என தகவல். கர்நாடக அரசு மேகதாது அணை குறித்து தாக்கல் செய்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்தது மத்திய நீர்வள ஆணையம். திட்ட அறிக்கையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருந்ததால் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். பிறப்பு மற்றும் இறப்புகளை உரிய காலத்தில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம். குழந்தை பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து ஓராண்டிற்கு மேலாகி 2 ஆண்டுகள் நிறைவடைவதற்குள் பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் அல்லது நிர்வாக நடுவர் அனுமதி பெற வேண்டும் என புதிய மசோதாவில் தகவல். சென்னை பெரும்பாக்கம் மற்றும் தாழம்பூர் காவல் நிலைய எல்லை பகுதியில் உள்ள காலி மைதானத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இரத்த காயங்களுடன் கண்டெடுப்பு. எல்லை பிரச்சனையால் உடலை மீட்க 2 காவல் நிலைய போலீசாரும் நீண்ட நேரம் தயக்கம் காட்டி வந்த நிலையில் விஏஓ வரவழைக்கப்பட்டு எல்லை குறித்து முறையாக ஆய்வு செய்த பின் பெரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே பிரபல ரவுடி ஊர்காவலனை வீட்டிற்குள் புகுந்து மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. கொலை, திருட்டு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஜாமீனில் வெளியே வந்திருந்த போது கொல்லப்பட்ட நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தாய் மற்றும் மகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் குத்தியதில் தாய் உயிரிழப்பு, மகள் திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நிலப்பிரச்சனையா இல்லை சொத்து தகராறா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் மூதாட்டியை கழுத்தறுத்து கொன்றுவிட்டு நகைகளோடு தப்பியோட்டம். மூதாட்டியை காப்பாற்ற முயன்ற அவரது மகன் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அச்சம். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே கட்டிட தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். கட்டிட வேலை செய்து வந்த வெங்கடேசன், குணசேகரன் ஆகிய இருவரும் ஒன்றாக மது அருந்திக் கொண்டிருந்த போது குடிபோதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் வெங்கடேசன் உயிரிழப்பு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கல்லூரி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த தனியார் கல்லூரி தாளாளர் கைது. முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறை நடவடிக்கை. சென்னை அயனாவரம் நம்மாழ்வார்பேட்டை பகுதியில் நடந்து சென்ற பெண்ணுக்கு ஆபாச செய்கை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் முனுசாமி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பீன்ஸ், சின்ன வெங்காயம், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் மற்றும் பொதுமக்கள் கவலை. வெயிலின் தாக்கம் காரணமாக காய்கறி உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் 1 கிலோ அரிசியின் விலை 85 ரூபாயை நெருங்கும் நிலையில் காய்கறி விலையும் உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தகவல்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே காவல்துறையை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கைது. இடப்பிரச்சனையில் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியை உறவினரான சீனிவாசன் என்பவர் தாக்கியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். சென்னை சவுகார்பேட்டை அண்ணா பிள்ளை தெருவில் உரிய அனுமதி பெறாமல் கட்டப்பட்டதாக கூறப்படும் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களை காலி செய்யும் பணி தீவிரம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கூறி குடியிருப்பவர்கள் கடும் எதிர்ப்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முன்னறிவிப்பின்றி நிரந்தரமாக அடைக்கப்பட்ட ரயில்வே கேட்டை திறக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள வழிப்பாதையை அடைப்பதால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுற்றிச் செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை. இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கு மற்றும் கோவை கார் வெடிப்பு வழக்கு தொடர்பாக உக்கடத்தில் மேலும் 5 பேரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. வங்கிக் கணக்குகள், சொத்து ஆவணங்கள், வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகள், செல்போன்கள், லேப்டாப்கள் மற்றும் மெமரி கார்டுகளை கைப்பற்றி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை. சென்னை பல்லாவரம் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் உட்பட 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 7 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திராவிலிருந்து மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து அதிக விலைக்கு விற்று வந்தது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அனைவரும் புழல் சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் சாராயம் பறிமுதல். சாராயம் பதுக்கி வைத்திருந்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே சிறையில் அடைக்கப்பட்ட தன்னை ஜாமீனில் எடுக்காத ஆத்திரத்தில் மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கொடூர கணவன். மனைவி பாண்டிச்செல்வியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய யோகராஜன் என்பவனை தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரை சேர்ந்த 16 வயது சிறுமியை இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய இளைஞர் ஒருவர் ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்றதால் அதிர்ச்சி. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமி விருதுநகரில் மீட்கப்பட்ட நிலையில் அவரை கடத்திய கருப்பசாமி என்பவன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டுவில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு பள்ளி சிறுமிக்கு பாலியல் சீண்டல். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து தொழிலாளி ஏழுமலை என்பவன் போக்சோ வழக்கின் கீழ் கைது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வன சரகத்திற்குட்பட்ட காப்பு காட்டில் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 2 கைது. சுமார் 100 கிலோ எடையுள்ள 5 சந்தன மர துண்டுகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ள நிலையில் தப்பியோடிய மற்றொரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடகா தொடர்ந்து மீறி வருவதால் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த பலனும் கிடைக்காது என்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. 18/2007 இந்த 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வேணா கிளியராக இருக்குது. புதுசாக எதுவும் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரதை தடுக்கக்கூடாது, அதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக 2 பாயிண்ட்டை கன்சென்ட் எதுவும் தேவையில்லை, கட்டக்கூடாது, அதை எடுத்துருக்காங்க. நமக்கு ஃபேவரபுளாக பாயிண்ட் நிறையா இருக்குது. அந்த பாயிண்டெல்லாம் எடுத்துக்கொண்டு மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி எங்களுக்கு ஏற்கனவே தண்ணி வந்து கர்நாடக அரசு மேலாண்மை வாரியத்துக்கும் கட்டுப்பட மாட்டேங்குது, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு கட்டுப்படாம மிதமிஞ்சி இருக்காங்க. இதனால் மேலும் அணை கட்டினாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம். ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு மற்றும் மின்துறை அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையை சீரமைக்காததை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம் மற்றும் கருப்பு கொடி ஏற்றி வியாபாரிகள் எதிர்ப்பு. கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ள இப்பகுதி சேதமடைந்த குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி.
பெண்களின் கல்வி, உரிமை மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளில் முதல்வர் விஜய் புகழ் வாழ்த்து. ஆதரவற்ற பெண்களுக்காக அவ்வை இல்லம் மற்றும் அடையாறு புற்றுநோய் நிலையம் ஆகியவற்றை உருவாக்கியதோடு குழந்தை திருமண தடை சட்டத்திற்கு வித்திட்ட அவரது சமூக பணிகள் என்றும் நிலைத்திருக்கும் என பெருமிதம். எல் நினோவின் தாக்கம் குறித்து கண்காணிக்கவும் அது தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் குழுவை அமைக்குமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழ்நாட்டின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை கண்காணித்து பாதிக்கக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை மூலம் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் தொடர்பாக ஆலோசனை வழங்க குழு அமைப்பு. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டை 2வது நாளாக பரிசோதிக்கும் பணி தீவிரம். வேட்பாளர்களின் கோரிக்கையை ஏற்று சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள கிடங்கில் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் 14 வாக்குச்சாவடி இயந்திரங்கள் சோதிக்கப்படும் பணி தொடக்கம். சுவிட்சர்லாந்தின் சப் மற்றும் ஜெர்மனியின் நார்டெக்ஸ் ஆகிய முன்னணி நிறுவனங்கள் சென்னையில் உலகளாவிய திறன் மைய மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அமைக்க உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அமையவுள்ள முதல் சர்வதேச பல்கலைக்கழகமான மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தின் வளாகம் மற்றும் மோட்டிவ் லிங்க் உற்பத்தி நிலையம் மூலம் ஆயிரக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தகவல். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திட்டம். செந்தில் பாலாஜி தொடர்புடைய 45க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் சிக்கி உள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடத்த முடிவு. 20% மெத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் என்ஜின் சேதமடைவது அல்லது மைலேஜ் குறைவது எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். விரிவான அறிவியல் ஆய்வுகள் மற்றும் கள சோதனைகள் நடத்தப்பட்ட பின்னரே எத்தனால் கலந்த பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். 2025-26 நிதியாண்டிற்கு வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது. வருமான வரி செலுத்துவோர் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் ITR படிவத்தை அதிகாரப்பூர்வ வருமான வரித்துறை இணையதளத்தில் சரிபார்த்து தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தல். வீடுகளில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பிரதமரின் சூரிய கர் திட்டத்தின் எதிரொலி. நாடு முழுவதும் சுமார் 19 லட்சம் குடும்பங்களின் மின் கட்டணம் பூஜ்ஜியமானதாக மத்திய அரசு தகவல் வெளியிட்டு பெருமிதம். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்த மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம். ஃபேஸ்புக்கிலிருந்து பிரதமர் மோடியின் வீடியோ பதிவை நீக்கியது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி மெட்டாவின் உலகளாவிய பொதுக் கொள்கை தலைவருக்கு மத்திய அரசு சமன் அனுப்பிய நிலையில் உயர்மட்ட ஆய்வு நடத்தப்படும் என மெட்டா கடிதம். பக்தர்களை ஏமாற்றும் நோக்கில் ஸ்ரீவாரி தரிசனம் மற்றும் சேவை டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்யலாம் என பரப்பப்பட்டு வரும் போலி இணையதளம் கண்டுபிடிப்பு. திருமலையில் சுவாமி தரிசனம் மற்றும் தங்குமிடம் சம்பந்தமாக போலி இணையதளங்களை பக்தர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என திருப்பதி தேவஸ்தான பாதுகாப்பு மற்றும் பறக்கும் படை துறை எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரை கொலை செய்துவிட்டு தலைமறைவான கூலி தொழிலாளிக்கு போலீசார் வலைவீச்சு. ராமநாதபுரம் வைகை நகரில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியையும் மாமியாரையும் அரிவாளால் வெட்டி கொன்ற நபர் காவல் நிலையத்தில் சரண். உறங்கிக் கொண்டிருந்த போது நிகழ்த்தப்பட்ட இக்கொடூர தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த ஷர்மிளா மற்றும் பத்மாவதியின் உடல்களை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே அரசு கலைக்கல்லூரி பின்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சிய நெசவு தொழிலாளி கைது. அரசு புறம்போக்கு இடத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் ஊரலை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் அழித்தனர். சென்னை மாதவரத்தில் நவரத்ன தங்க மோதிரம் என கூறி போலி நகையை அடகு வைத்து நகைக்கடை உரிமையாளர்களை ஏமாற்ற முயன்ற பெண். நகைக்கடை உரிமையாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் போலி மோதிரத்தை கடையிலேயே விட்டு ஆட்டோவில் தப்பியோட்டம். கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்தின் மேல் உள்ள குப்பைகளை மாணவர்களை கொண்டு தூய்மைப்படுத்திய ஆசிரியர்கள். கல்வி பயில பள்ளிக்கு அனுப்பிய மாணவர்களை ஆபத்தான முறையில் கட்டிடத்தின் மீது ஏறி நின்று தூய்மை பணி மேற்கொள்ள வைத்ததற்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கண்டனம்.
தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக பற்றி எரிந்து வரும் காட்டுத் தீயால் அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து நாசம். 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான இடங்களில் தீ எரிந்து வருவதால் உடனடியாக தீயை முழுமையாக அணைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவிற்கு ஆடி என்பதால் போதிய கூட்டம் வராததால் கிராம மக்கள் ஏமாற்றம். எதிர்பார்த்த அளவு மீன் கிடைக்காததால் வந்திருந்தவர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திருப்பூரில் விஸ்வேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 213 ஏக்கர் நிலத்தை தனிநபர்களின் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்து கொடுக்க கூடாது என்று சார் பதிவாளருக்கு கோவில் செயல் அலுவலர் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு. கோவில் நிலத்தை எந்த தனிநபரின் பெயருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல்மின் நிலைய கட்டுமான பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தமிழக மின்சார வாரியம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல். திட்டமிட்ட காலத்திற்குள் மின் நிலைய பணிகளை முடிக்காவிட்டால் மின் வாரியத்திற்கு பல 100 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் மனுவில் தெரிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 75 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 13,230 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஆண்டில் 4 லட்சம் டன் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 2 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கிருஷ்ணகிரி மாவட்ட மாம்பழக்கூழ் உற்பத்தியாளர் சங்கம் அறிவிப்பு. இந்த ஆண்டு தாமதமாகவே உற்பத்தி தொடங்கிய நிலையில் மேற்காசிய போரின் தாக்கத்தால் அரபு நாடுகளுக்கு மாம்பழக்கூழ் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டதே சரிவுக்கு காரணம் என தகவல். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜூலை 30ஆம் தேதி நடைபெற இருந்த செனட் கூட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டதால் நிர்வாக பணிகள் முடங்குவதாக பேராசிரியர்கள் கவலை. விரைவில் செனட் கூட்டத்தை நடத்தி நிர்வாக நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என பேராசிரியர்கள் வலியுறுத்தல். பிஆர்க் படிப்புக்கான ஆன்லைன் கலந்தாய்வு நேற்று தொடங்கிய நிலையில் மாணவர்கள் பிடித்தமான கல்லூரியை தேர்வு செய்ய இன்று மாலை 5 மணி வரை அவகாசம் வழங்கல். மொத்தமுள்ள 925 இடங்களை நிரப்ப நடைபெறும் இந்த கலந்தாய்வில் மாணவர்கள் விருப்பமான கல்லூரிகளை வரிசைப்படி தேர்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமுள்ள 1,28,667 இடங்களில் தற்போது வரை 70.20% இடங்கள் நிரம்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். நகர்ப்புற கல்லூரிகளில் 90%த்திற்கும் அதிகமான இடங்கள் ஏற்கனவே நிரம்பிவிட்ட நிலையில் கிராமப்புற அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை மந்தமாக உள்ளதால் 38,333 இடங்கள் காலியாக உள்ளதாக விளக்கம். தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்று கூறி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மனித உருவ ரோபோக்களுக்கு அதிபர் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அதிரடி தடை. அமெரிக்கா அரசியல் லாபத்திற்காக தேசிய பாதுகாப்பு என்ற காரணத்தை தேவையின்றி கையில் எடுப்பதாக குற்றம் சாட்டிய சீன வெளியுறவு அமைச்சகம் தங்கள் நாட்டு நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாக்க சீனா தகுந்த பதிலடி கொடுக்கும் என உறுதி. மலிவு கட்டணத்தில் சுற்றுலா செல்ல ஆசைப்பட்டு தாய்லாந்திற்கு சென்ற இந்தியர்கள் 3 பேரை கடத்தி சித்திரவதை செய்த 5 பேர் கைது. 3 பேரிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பாங்காக் அழைத்துச் சென்று ஹோட்டல் அறையில் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தியது விசாரணையில் அம்பலம். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை இன்னும் திறக்கப்படாததால் டெல்டா மாவட்டங்களின் சாகுபடி மற்றும் விவசாய பணிகள் பாதிப்பு. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து படுகைகள் வறண்டு காணப்படும் நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் 3வது நாளாக நடைபெற்று வரும் தேசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டி. 14 வயது 18 வயது ஓபன் பிரிவுகளில் நடைபெறும் அலைச்சறுக்கு போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு.